வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஒரு ஷாக்கிங்கான WWE அப்டேட் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்மளால் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. WWEல முக்கியமான சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணணும்னா பிரான் ஸ்ட்ரோமன் மற்றும் ஷியானா பேஸ்லர் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. இது வெறும் ரூமர் இல்லை. இவங்க மட்டும் இல்லாமல் டக்கோட்டா கை, கோரா ஜெட், கிக்லி டோலின், பாரன் கார்பின்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. பிரான் ஸ்ட்ரோமன் பற்றி சொல்லணும்னா அவர் WWEல ஃபேன் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு டைமில் WWE ஃபுல்லாக டாமினேட் பண்ணவர். அந்த மான்ஸ்டர் லுக், பவர், க்ரௌட் ரியாக்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். இவரை முதல்ல 2021 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் 2022 திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போ ரெண்டாவது முறையாக வெளியே விட்டுருக்காங்க. அவருடைய லாஸ்ட் மேட்ச் ஸ்மாக் டவுனில் ஜேக்கப் பேட்டோட ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடந்தது. அந்த மேட்சும் செம்மையாக தான் போச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தோன்னா ஷியானா பேஸ்லர். இவங்க நமக்கு தெரிந்த MMA பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஃபைட்டரு. ராண்டா ரவுசி கூட்டத்தில் இருந்தவங்க நிறைய மாறுபட்ட கேரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஸ்ட்ரைக்கிங் ஸ்டைலும் சப்மிஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே WWEல யூனிக்காகவே இருந்துச்சு. கடைசியில் பியூர் ஃபிஷன்ஸ் கலெக்டிவ் குரூப்பில் ஜோயா ஸ்டார்க், சோனி டிவல் கூட இருந்தாங்க. அது போதும் ஒரு ப்ராப்பரான ரன்னே இல்லாமல் வெளியே அமைச்சிட்டாங்க. ஷேனா வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டாங்க, "நோ ஒன் கேன் ஆஃபர் வாட் ஐ ஹேவ் டு ஆஃபர்." அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வச்சிருக்கு. ஸோ WWE அதை முழுசாக யூஸ் பண்ணலை. இந்த ரிலீஸில் இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்கோட்டா கை, கோரா ஜெட், பாரன் கார்பின், இண்டி ஹார்வெட்டல், கிக்லி டோலின் நிறைய பேர் இருக்காங்க. இது ரெஸ்லினுக்கு யூஸ்வலாக ஒரு பட்ஜெட் கட்டு தான். ஸோ ஆனால் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதை வச்சுக்கோமா கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது ட்ரிபிள் எச் பிளான் இல்லை, மேலே இருந்து வந்த டிசிஷன் சொல்கிறாங்க. WWEல ஏன் இந்த சடனாக யோசிக்காமல் மேஜர் டேலண்ட்டை வெளியே வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலீஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு யாரை கேட்டதும் மிக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பிரான் ஸ்ட்ரோமனை ரொம்ப மிஸ் பண்ணணும்னு தோணுது. அவருடைய ப்ரெசன்ஸ் க்ரௌடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ரெஸ்லிங் அப்டேட்ஸில் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.